வாழை மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் ஹாட்ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. மாரி சார் நீங்கள் படம் பார்க்கணுன்னு சொன்னார். படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பொதுவாக என்னென்னா எனக்கு ராம் சார், டைரக்டர் ராம் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நண்பர். ப்ளஸ் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஒர்க். ஸோ அவர் சொல்லிட்டு இருப்பார் மாதிரி அவரை பற்றி நிறையா பேசியிருக்கோம் நாங்கள். அவருடைய இந்த வளர்ச்சி வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கமர்ஷியலான படங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமாக அந்தளவுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்காது. பட் அவர் தொடர்ந்து அவருடைய படம் மூலயமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி படங்களை கொடுக்கறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்ணனாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக வந்த மாமன்னனாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். நிறைய பேசியிருக்கேன் நான் அவர்கிட்ட. இந்த படம் வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஃபிலிம் தான். பட் அதுக்குள்ளே ஒரு அவ்வளோ மெனக்கிட்டிருக்காரு, அவ்வளோ பெயின் இருக்குது. ப்ளஸ் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து அவருடைய ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னோடனே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு படத்தோட கதையை பற்றி நான் பெருசாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டான ஃபிலிம். சினிமா நேசிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மியூசிக்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், நடிச்சிருக்கிற அந்த 2 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் ப்ளஸ் கலையரசன், நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நடிக்கிறோன்ற மாதிரியா எந்த விதமான ஒரு ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ப்ளஸ் அட் த சேம் டைம் கமர்ஷியலாக நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் வந்து மேலும் மேலும் எல்லா படத்துலையுமே வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், ஒன்று ரொம்ப இந்த சைடில் எடுத்துருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கமர்ஷியலாக எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 2த்தையும் பிரிட்ஜ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு. இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ஃபீல் வரும். ஏன்னா என்னால் டீட்டெயில்டாக படத்துக்குள்ளே போய் சில விஷயங்கள் பேச முடியல. ஸோ அது படத்தோட இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை கெடுத்துரும்னு நினைக்கிறேன். ஓவராலாக என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர்கள், வித்தியாசமான படைப்புகள் இதெல்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கல்கி கூட ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பட் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு அவரோட மியூசிக் வந்து அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. தேனி ஈஸ்வர் அவருடைய கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அண்ட் மெயினாக ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற படங்களை மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் வித்தியாசமான கதைக்களம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமை வந்து அவங்க முன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ very very happy, Mari sir and the entire team, Hotstar, everyone. I wish you all very best, all the very best. Thank you.